திருவாசகத்தை முற்றோதுதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இரவு 8 மணிக்கு அந்த அம்மையாரினுடைய உயிர் பிரிகிறது. பிரிந்த பிறகு ரமணர் என்ன பண்ணார்னா, அனைத்து சீடர்களையும் அழைத்தார். அழைத்து, காலையிலிருந்து யாரும் உணவு உண்ணாமல் இருக்கிறீர்கள், எல்லோரும் சென்று உணவு உண்ணலாம் வாங்க என்று அழைக்கிறார். சீடர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டிற்குள் மரணம் நிகழ்கிறது, மரணம் இருக்கிற வீட்டுக்குள்ளே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ரமணர் மகரிஷி என்ன சொல்கிறார், வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்றாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு ரமண மகரிஷியை பார்த்து கேட்குறாங்க. கேட்கும்போது ரமணர் சொன்ன வார்த்தை, திருவாசகம் பாடி முடித்தாயிற்று அல்லவா, இந்த உடலில் இருந்து உயிரானது பிரிந்தாயிற்று அல்லவா, இனிமேல் திருவாசகம் பாடிய பிறகு இந்த இடத்திலே தீட்டு கிடையாது. வரமாட்டேங்க, இது ஒரு நாள் வராதுங்க, திரும்ப 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 கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இது உண்மையாக படிச்சிங்கன்னா அது வரும். வராமல் ஏன் வரவே வராதுன்னு இந்த நூலை கொடுத்துருக்க மாட்டாரே, நமக்கு வந்துடும் அப்படிங்கிறதான கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக வரும். விரும்பணும். பெருமானே, உன் அருள் எனக்கு வேண்டும், உன் கருணை எனக்கு வேண்டும், உன் கருணை நான் உணரணும். நீங்கள் கருணையை உணரணும்னா பித்து தெளியும், அப்போ தான் உணர முடியும். நீங்கள் பித்தில் நின்னீங்கன்னா உணர முடியாது. நான் பித்து தெளிஞ்சாதான் பாலின் சுவையை உணரும். நாக்கில் பித்து இருந்துச்சுன்னா கொடுப்பது பாலாக இருந்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது, சுவைக்க முடியாது. இப்போ சிவம் அப்படித்தான் நமக்கு இருக்குது, சுவைக்க தெரியாமல் கிடக்கிறோம். அனுபவிப்பது சிவம்தான், ஆனால் அந்த சிவம்னு தெரியாமல் எதையோ விடைய அனுபவங்களை நுகர்ந்து கொண்டு அப்படியே மயங்கி போய் தடுமாறி கொண்டு கிடக்கும். உயிரை வெளியே அனுப்பல, அந்த வண்ணத்தை பிறப்பு எடுக்காமல் நான் நிறுத்திவிட்டேன். மறுபடியும் அதுக்கு பிறப்பு கிடையாது. உயிர் போயிடுச்சுன்னா பிறப்பு உண்டு. ஆனால் ஆன்மாவினுடைய தன்மைக்கு அந்த உயிரை ஒளி வடிவமாக மாற்றினார் வள்ளலார், பொன் வண்ணமாக மாற்றினார். அதனாலதான் அதுக்கு மாற்று குறையாத பசும்பொன்னு பேரை வச்சார். அதுக்கு பேர் தான் சுத்த பிரணவ ஞானம். அதுக்கு பேரு சுத்த பிரணவ ஞானம். அந்த ஞானம் என்பது உடல் முழுவதும் பரவியதால் அதற்கு ஞான தேகம்னு பேர். ஒரே இடத்தில் இருக்கின்ற பொழுது அதுக்கு பேர் ஞானம். அந்த ஞானம் உடல் முழுவதும் பரவுகின்ற பொழுது அதற்கு பேரு சுத்த பிரணவ ஞான தேகம்னு பேர் வச்சார். அதுக்கு பேரு முழுமையான ஒளி பெற்ற தேகம். அதுக்கு பேரு அருள் தேகம்.